ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அதில் 200 கிராம் நூடுல்ஸ் 3 பேக்கெட் சேர்க்குறேன். நூடுல்ஸை தண்ணியிலேயே நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த நூடுல்ஸில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் அதிலேயே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். நான் இதுக்கு 3 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தில் லைட்டாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கூடவே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்து வதக்க போகிறோம். நான் இதுக்கு 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், 2 குடமிளகா, 150 கிராம் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். காய்களுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கும்போது உப்பு சேர்க்குறதுலையே நமக்கு தண்ணி விடும். அதுலேயே காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் சேர்க்க போகிறோம். முட்டைக்கோஸ்லேயும் இருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலே காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வதங்கி வெந்து வந்துடும். அடுத்து 2 குடமிளகா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கள் எல்லாம் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு. அது கூட நூடுல்ஸ் மசாலாவையும் சேர்த்து நூடுல்ஸ் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வாசனை போன பிறகு நம்ம வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸையும் அதில் சேர்த்து கிளறி விடலாம். இப்போ அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சூடான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.